பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்படியே மலையாளத்து மக்கள் எல்லாம் தேர இழுத்து தெருவுல விட்டுட்டு போயிட்டார்கள் அல்லவா. ஆண்டவன் மாயாண்டி சுடலையானவர் நாவல் வந்த புதுமை தன்னை இந்த மலையாளத்து மக்கள் அறிந்தார்கள். நம்ம மாதா பார்வதியா அறிய வேணும் என்றோ ஐயா நாவல் வந்த புதுமைய தாயே மலையாளத்து மக்கள் எல்லாம் ஐயா அறிந்தாரு தெரிந்தாரு. பகவதியா அறிய வேணும், பகவதியா அறிய வேணும், அம்மாவும் தெரிய வேணும், பகவதியால் அறிய வேணும், அம்மா பகவதியா தெரிய வேண்டும். என்று பகவான் சுடராய்யா கொட்டார கரையதிலே பகவதிய வாசலிலே பேச்சு வெட்ட திருமகனா அறுவட்ட உயிகாட்டா எங்க இருதலம் உண்ட சுவாமி மாட்டலும் தோண்டோ செங்க தோண்டோ சுடல வாரி வாரி எரியோ வாரோ ஐயா செங்க தோண்டோ எங்க ஆண்டவன் சுடல ஐயா காட்டு மகாராஜா இருதனம் உண்ட சுவாமி பௌரத்தை உடப்பாரோ கொடி மரத்தை சைப்பாரோ இந்த உயிர்காட்டு சுடல ஐயா ஆட்டாதொட்டம் பண்ணுவாரோ எங்க புதுக்குடி வாயாண்டி சன்னல் புதுக்குடி உயிர்காட்டா ஐயா ஆட்டாதொட்டம் பண்ணுவாரோ ஆட்டாதொட்டம் பண்ணுவாரோ பகவதிடாதாளி போடுவாரோ ஐயா ஆட்டாதொட்டம் பண்ணுவாரோ ஆதாளிய ஆண்டவன் வைகாட்டு சுடலை இதனானவரோ வாயாண்டி சுடல அட்டாதுண்டம் பண்ணுதார் ஆண்டவன் வாயாண்டி ஆதாளிகள் போடுகிறார். இந்த சீரும் சிறப்பா என் பேச்சு பெற்ற திருமகன் பெருமாளுடைய மருமகன் ஐயா இந்த உயிர்காட்டு மகாராஜா அட்டாதுண்டம் பண்ணி ஆதாளிகள் எல்லாம் போடுகிறார் வாயாண்டி ஐயா சாமனடு சமம் போல சாமி உயிர்காட்ட அந்த கொட்டார கரையதில ஆண்டவன் மாயாண்டி இருதலம் உண்ட சாமி அவர் மாட்டலும் குஞ்சங்கத்தோண்டோ பகவதிய வாசலிலே பகவதிய வாசலிலே சுடல வாரி வாரி எரியுவாரோ வாரி வாரி ஐயனை ஒத்த பந்தம் கொளுத்துவாரோ உலகத்தம் போடுவாரோ ஆத்தார் ஆண்டவன் உயிர்காட்டு சுடலந்த முண்டை நாவல் வந்த புதுமைய மலையாளத்து மக்கள் எல்லாம் அறிந்தார்கள். மாதா பார்வதியா அறியணும் தெரியணும் பகவதி தெரியணும்னா என்ன செய்ய கோயில் பூசாரிய குட்டுக்க குட்டுப்புல அதுக்காண்டி இந்த சன்னல் புதிரி உயிர்காட்டு சொல்ல பூசாரி அல்ல. ஏன்னா மலையாளத்து பகவதியாளுடைய வாசல்ல நம்பூதிரி போத்திருந்தா அழைப்பாங்க பாத்துக்கோ. மலையாளத்தெல்லாம் மக்கள் என்ன சொல்லுவாங்க? நம்ம ஊரணியா
நம்போதரி போத்தி என்றுதான் அழைப்பார்கள். பார்த்துக்கோ, அழைப்பார்கள் அல்லவா. நம்போதரி போத்திய குடுக்க குடும்புல பகவதி கிட்ட போய் முறையிடணும். பார்த்துக்கோ, என்ன ஆண்டவன் காட்டு சுடல தீவத்தட்ட புடுங்குவாரோ, தீவத்தட்ட புடுங்குவாரோ, சாரி செவிட்டில் அடி அடிப்பாரோ, தீவத்தட்ட புடுங்குவாரோ, உயிகாட்ட செவிட்டில் அடிய எங்க உயிகாட்டு சுடலாய்யா இருதளம் முண்ட சாமி பெட்ட திருமகந்தாயே பேரு வெட்ட சுடலாய்யா அடித்தடி பொறுக்காமல் அடித்தடி பொறுக்காமல் எங்க நம்போதரி போத்தியவர் அடித்தடி பொறுக்காமல் அடித்தடி பொறுக்காமல் சேரு சேரு சேர என் ஆண்டவன் இந்த உயிகாட்டு சுடலையானவரோ அவையோ முன்னதில் வைங்க இன்னும் கொஞ்சம் இங்கிட்ட தள்ளி வையா. என் ஆண்டவன் வாயாண்டி இந்த உயிகாட்டு சுடலை ஈசனானவரோ அவருடைய நம்போதரி போத்தியானவரை குடுத்த குடுப்புல துண்ட காணும் துணிய காணும். என்ன தம்பி கொடை அடிக்க போறியாப்பா? வா, கொடுத்த குடுப்புல ஏ அம்மா பகவதிய நான் இது நாள் இதுவரைக்கும் உனக்கு தொண்டு பார்த்து ஊழியம் பார்த்து வருவது உண்மையானா? என்னை அடித்த கல்வன் யார் என்று சொல்லு என்றா அது கண்டுபிடிக்கல. உனக்கு பூசையும் கிடையாது, புனஸ்காரமும் கிடையாது, ஒண்ணு கூட செய்யாது. பார்த்துக்கோ, ஆமா. இந்த சிறு சிறப்பா உள்ள நேரத்தில் பாடும் நாமலை ஆதரிக்க வேணுமென்று அன்பு பாராட்டி உள்ள செல்வ சீமான் யார் என்று கேட்டார். யார் யார் ஐயா? இந்த சன்னல் புதுக்குடிமா நகரத்திலே வாழ்வாந்து வாசம் செய்து வரக்கூடிய அருமை தாத்தா இடத்திலே சொன்ன போது பார்த்தால் பகவதியானவா நம்ம வாசல்ல இதுநாள் இதுவரைக்கு அட்டாதுட்ட நடந்தது கிடையாது, ஆதாளிகள் வந்தது கிடையாது. நம்ம யார் என்று பார்க்க வேண்டும் என்று என் அம்மையாகிய பகவதியானவா ஆலயத்தை விட்டு வெளியிறங்கி வந்தார். என் அம்பிகையாகிய பகவதியானவள் வெளியிறங்கி வந்த வேளையில ஆண்டவன் வாயாண்டி சுடலை செய்ததை செஞ்சுட்டு நல்ல சின்ன பிள்ளை போல தேரடியில கொண்டு வந்து விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாடி கொண்டிருக்கும் போது பார்த்தால் அம்மையான பகவதியானவா ஆகா இந்த பையனை பார்க்கும் போது நேத்து முந்தா நாள் பார்த்த பையனாவும் தெரியலையே தெரியலையா என்ற அம்மை பகவதியானவள் என்ன கேட்கா தெரியுமா? என்னையா இவரோ என்னப்பா பேர சொல்லப்பா, அவனே பேர சொல்லப்பா, அப்பா ஒத்தே வழியாக வந்தது என்னப்பா, அவனே பேர சொல்லப்பா, வழியாக வந்தது என்னப்போ. உனக்கு நாடு என்னப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, நடந்து வந்ததோரு விவரம் என்னப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, வந்ததோரு
சொல்லப்பா பேரை சொல்லப்பா நீ உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லப்போ அப்பா பேரை சொல்லப்பா மகனே அப்பா பேர் சொல்லப்பா உள்ளபடி ஒளியாம சொல்லப்போ அம்மா பகவதி எங்கட்ட போவாது எம் பகவாயாண்டே என்ன உயிர் காட்டு சுடலாயா ஏ அம்மா அம்மா பகவதியா அம்மா ஏ பகவதி இந்த காப்பையும் கழிச்சு தந்துறேன் சிம்மராஜபுரம் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்றும் ஆமையா திம்மராஜபுரத்திலே வாழ்வார்ந்து வாசம் செய்து வரக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் கர்சித் கோனார் அவர்கள் ஆமையா பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று வேணுமே என்று லட்சாதி லட்சம் 201 லட்சம் பார்த்துக்கோ 201 லட்சம் அன்பு பாராட்டி உள்ளார்கள் இவர்கள் திம்மராஜாபுரம் அருமை மருமக பிள்ளை ஹர்ஷித் கோனார் அவர்கள் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று லட்சாதி லட்சம் 201 லட்சம் முன்பொருளை அன்பு பாராட்டி உள்ளார்கள் ஆதரித்தவர்களுடைய ஏ அம்மா அம்மா பகவதி யாரும் வார்த்தை கேளு நான் பிறந்ததும் கைலாசோ அம்மா வளர்ந்ததும் இல்லை வேணோ என்ன பெத்தாள பார்வதியா ஐயா பெத்தாள பார்வதியா எனக்கு பேர் கொடுத்த பரமசிவோ பிறந்தவன் எம்ம மாயாண்டியம் பேரே சுடரொளிவில் பிறந்தவன் சுடலை ஈசையம் பேரே நான் முதலாவது பிறவியே எம் முண்டமா உருண்டதாலே எம் முண்டமா உருண்டதாலே என் தம்பி பேரு முண்டசாமி பகவதியே வளப்போருக்கு பிள்ளையாக அம்மா வளப்போருக்கு பிள்ளையாக நான் வந்தேன் அம்மா ஒன்றிடோ வளப்போருக்கு பிள்ளையாக அம்மா வந்தேன் அம்மா வந்தேனோ என்னும் மாயாண்டி சொன்ன போதே பகவதிக்கு மகனா அந்த பார்வதிக்கு பிள்ளையாடா 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 ஏ அம்மா சுடராயா அந்த பகவதிக்கு மகனையாடா பார்வதிக்கு மகனையாடா கன்னி பகவதிக்கு மகன் தானேடோ கன்னி பகவதிக்கு பகவானுக்கு மகனையானா எம்ம சுடலா
முதல்ல இருமகன் ஆமா பார்த்தா என்ன அம்மா ஏ பகவதி என்ன என்ன வாசல்ல இருக்க வேணுமையானா ஓ மகன் இந்த சுடல மாயாண்டி முண்டனுக்கு மாயாண்டி முண்டனுக்கு 21 நிலைய வேணும் பார்த்துக்கோ. ஆமா 21 நிலைய எங்கெல்லாம் எங்கெல்லாம் வேணும்? ஏ அம்மா ஏ பகவதிய எங்கம்மா அப்பா ஏ மாயாண்டி என்னம்மா ஐயா ஏ சுடல அப்பா ஏ வைகாடு மாயாண்டி அப்பா ஏ முண்டசுவாமி என்னம்மா உனக்கு 21 நிலைய என்னப்பா எத்தனை நிறைய நாளா அம்மா பகவதி தாரேன் தாரம்மா எந்த ஆண்டவன் இந்த வைகாட்டு மகாராஜாவிடத்துல இப்ப 21 நிலையம் தானடா கேட்டிருக்க. அந்த நிலையத்தை இப்ப அம்மா தாரேன்னுடா. உனக்கு எங்களா வேணும் கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்லுண்டா. அம்மா ஏ பகவதி எனக்கு எங்களா வேணும் தெரியுமா? ஏ அம்மா அம்மா பகவதி அம்மா பகவதி வாமகஞ்சுடலகி வாபுரத்தில் ஒரு நிலையோ வாபுரத்தில் எனக்கு கொடிமரத்தில் ஒரு நிலையோ கொடிமரத்தில் ஒரு நிலையோ ஏ அம்மா அம்மா பகவதியே வாபுரத்தில் ஒரு நிலையோ காட்டு சுடலைக்கு கொடிமரத்தில் ஒரு நிலையோ பக்கத்துல ஒரு நிலையோ வாசலுக்கு ஒரு நிலையோ கிணத்துல ஒரு நிலையோ மண்டபத்தில் ஒரு நிலையோ மடப்பொழியில் ஒரு நிலையோ அம்மா அம்மா பகவதி அது மட்டும் இல்லையோ அம்மா எந்த நூட வார்த்தைகள் யாரடியில் ஒரு நிலையோ யாரடியோ பகவதி திரவியத்தில் ஒரு நிலையோ எனக்கு கொட்டார கரையதீல எங்க ஒய்காட்டு சுடலகித்தா பகவதிய வாசலில அம்மா அம்மா பகவதிய சாத்தும் கதவிலையும் ஒரு நிலையோ சந்தன காவதியில ஒரு நிலையோ ஆக்காட்சி மலவிலையில் ஒரு நிலையோ ஏ அம்மா அம்மா பகவதிய அம்மா ஒந்த மகன் சொடலைக்கித்தா ஊஞ்சலில ஒரு நிலையோ வாம் பக்கத்துல ஒரு நிலையோ ஏ அம்மா அம்மா பகவதிய 21 நிலைய மேலே அம்மா 21 நிலைய மேலே பகவதியா இணையனமா கொடுக்க வேணும். ஏ அம்மா பகவதிய 21 நிலைய எனக்கு இணையனமா கொடுக்க வேணும்னா எங்க ஆண்டவன் மாயாண்டி சுடலையானவர் கேட்ட போது அப்படியே தாரேன் என்று ஆண்டவன் இந்த உயிர்காட்டு சுடலைக்கு எப்படி எல்லாம் நிலையம் போட்டு கொடுப்பாளே. ஆனா என் மகனே அப்பா ஏ சுடல கோபுரத்தில் ஒரு நிலையா ஒரு நிலையா கொடிமரம் அதில ஒரு நிலையா ஒரு நிலையோ ஐயா கோபுரத்தில் ஒரு நிலையோ கொடிமரம் அதில ஒரு நிலையோ ஆளு வாசலுக்கு ஒரு நிலையோ கிணத்துல ஒரு நிலையோ மண்டபத்தில் ஒரு நிலையோ மடப்பொழியில் ஒரு நிலையோ சாத்துகிற கதவதியில அந்த சந்தன பொழியதில இந்த பகவதியா கொடுப்பாளோ என்ன உயிர்காட்டு சுடலை கீதா
ஒரு நிலையோ என் ஆண்டவன் உய்காட்டு சுடலை வாயாண்டிக்கு அவையா ஏ அப்பா ஏ உய்காட்டு சுடல அப்பா 21வது நிலையம் எங்க தெரியுமா? எங்க எங்க ஏ எம்மவன சுடல ஐயா அப்பா என் மகனே சுடல ஐயா ஏ உய்காட்டு மாயாண்டி அப்பா 21 நிலையம் அது சுடல ஈசான முனையிலே இருக்கு பல மரமரிலே இருக்குதப்பா திரவியா யாழுகிடார திரவியா இருக்குதப்பா என் மகனே கலிங்கிறாயன் திரவியந்தா அந்த நல்ல திரவியந்தவே கல்வன் கொண்டு போகாமல் கல்வன் கொண்டு சுடல காவல் காத்து மகனே கல்வம் கொண்டு போகாம கல்வம் கொண்டு சுடல காவல் காத்து மகனே கொண்டு போகாம காவல் காத்து மகனே மகனை காவல் காத்து வந்தேன் காட்டு சுடலாக்கியா வருடத்துல ஒரு தடவை வில்லோடு முரசோடு அப்ப முரசோடு கூட்டு கூட ஓட்டு தாரே நடா காட்டம் கூட ஓட்டு தாரே நடா கூட்டு கூட ஓட்டு தாரே நடா அவடி பகவதியும் சொன்ன போதே பகவா மகமாயாண்டி என்ன பேச்சு வெட்ட திருமகன் ஐயா பேரு வெட்ட உய்காட்டா என்ன சாமத்தோரம் பாண்டியன் ஐயா சத்ரவதி முண்டசாமியே அந்த கொட்டார கரையதிலே பகவதியா வாசலிலே காட்டு சுடலையா கிழக்கு முகமாக வாங்கின கையோடு உருகின வாளோடு மாயாண்டி சுடலையா அந்த யாழுகிடார திரவியத்தை யாழுகிடார திரவியத்தை சுடல காவல் காத்து வாராரே மாயாண்டி காவல் காத்து ஓங்கின கையோடு உருகின வாளோடும் என அப்பனாகி அந்த உய்காட்டு சுடலை முண்டனானவரும் அம்மா பகவதியாருடைய வாசலில கிழக்கு முகமாக என் தாயாகிய பகவதியாருடைய வாசலில காவல் காத்து வரக்கூடிய வேளையில இந்த சிறு சிறப்பா உள்ள நேரத்தில் பாடும் நாமளை ஆதரிக்க அருவட்டம் உண்ட சுவாமியே ஏ இருதலம் உண்டன அம்மா பகவதி வாசலில அவை ஈசான மூலையில எழுகிடார திரவியத்தே ஐயா வாங்கின கையோடு உருகின வாளோடு எங்க உயிர்காட்டு சுடலையா அவர்
கொடி சுடலையா எங்க போய் காட்டு மகாராஜா இந்த சன்னல் புது குடியதில அரசாண்ட தெய்வம் தானே ஐயாவே மாயாண்டி உயிர் காட்டு சுடலையா அப்ப ஒன்புகளை நாங்கள் வாட காட்ட ஒன்புகளை நாங்கள் வாட உள் மனமாதில வரந்தருவாய் ஒன்புகளே நாங்கள் வாட உள் மனமதில நானும் தொட்டகத குறைகள் பாட கணபதி வரந்தருவா ஐயா எடுத்த ஒரு கதைகள் பாட ஈசம் பகவானே அருள் புரிவாய் ஏ இருதளம் உண்ட சுவாமி ஐயா எனக்கருண வருவாயப்பா மாயாண்டி புகழை பாட மாயாண்டி புகழை பாட ஆதி மாயவனை வரந்தருவா மாயாண்டி புகழை பாட அம்மா பகவதியா வாசலில பகவதியா வாசலிலே மகஞ்சுடலாய் ஏழு கடர திரவியத்து உய்காட்டு சுடலாய் வாங்கின கையோடும் உருகின வாழோடு கிழக்கு முகமாக முறுக்கு மீசையோடு உய்காட்டு சுடலாய் முண்ட நல்ல கண்ணோடு மாயாண்டி பேயாண்டி இடம் புடுங்கி சுடலாயோ வாங்கின கையோடு கள்ளம் கொண்டு போகாமல் கள்ளம் கொண்டு சுடல காவல் காத்து காவல் காத்து எங்க மாயாண்டி காவலில மாயாண்டி காவலில அந்த காமது பறக்காது கருங்குருவிலாந்தாது எங்க உயிர் காட்டங்காவலில சிட்டு பறக்காது சிறுகுருவிலாந்தாது சுழிக்காது காட்டம் பெற சொன்னா அசல் காத்து வீசாது மலையாள தேசத்தில எங்க உயிர் காட்டு சுடலையா ஏ இருதளம் உண்ட சுவாமி இருதளம் உண்ட சாமி சுடல காவல் காத்து வாராரே காவல் காத்து என் உயிர் காட்டேன் ஐயா மாயாண்டி சுடல ஓங்கின கையோடும் முருகின வாளோடும் கிழக்கு முகமாக முறுக்கு மீச முண்ட கண்ணோடும் அப்படி காவல் காத்து வரக்கூடிய வேளையில எங்க உயிர்காட்டு சுடலையுடைய பேரை சொன்னா காகம் பறக்காது கருங்குருவியில் ஆந்தாது சிட்டு பறக்காது சிடுகுருவியில் ஆந்தாது அத்தம் சுழிக்காது அசல் காத்து வீசாது உள்ளம் பறக்காது ஊர்க்குருவியில் ஆந்தாது உயிர் காட்டு இந்த ஐயா மாயாண்டியுடைய பேரை சொன்னா அவடி காவல் காத்து வரும்போது யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு
நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு பொழியும் நாடு பொழிந்ததென்றல் வீசு நாடு வீசு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நாடு இருவாச்சி மலரும் நாடு மலரும் நாடு பலகை பிள்ளாமரங்கள் மரங்கள் பழுத்தோங்கி செழிக்கும் நாடு செழிக்கும் நாடு கட்டூரு கலங்கானும் அரங்கானும் அதிருளக்கு நெல் வீலையும் நெல் வீடையும் வயல்கள் எல்லாம் நெல் வீலையும் அந்த வரப்பெல்லாம் பழுத்து தீரும் யாரது வந்த தாளதீரை கடந்த கூடு கேட்டோம் மலையாள தேசத்திலே நந்தம்பூணல் ஊரதியிலே சாதிக கரையதியிலே யாரெல்லாம் வாழ்ந்து வாரா யாரெல்லாம் வாழ்ந்து வாரா அவன் மாந்திரத்தில் வல்ல வேணா வல்ல வேணா மாந்திரவாதி பெரும்புளைய பெரும்புளைய மாந்திரத்தில் வல்லவனா வளைய மாந்திரத்தில் வல்லவனா பெரும்புளைய அஞ்சனமையும் உண்டு அடுக்கும் ஐசுமிழு உண்டு வளையம் புட்டியடும் ஐயும் உண்டு பொல்லாத பெரும்புளைய அவன் கொண்டு மைசுமிழு உண்டு அவன் வானத்தை வில்வளைப்பான் அவன் வனல அள்ளி கயர் திரிப்பான் அவன் கருணாகத்தை வரவழைப்பான் அவன் கரையொழிய பறக்க செய்வான் அம்மி தட்டி பறக்க வைத்தாயினூத்து காரவழி சுலவு தட்டி பறக்க வைப்பா சண்டாள பெரும்புளைய தொண்ணூத்து காரவழி மூச்சடக்கி பாய்ந்தானா மூத்தவன் பெரும்புளைய அவன் 300 அடி பாய்ந்திடுவான் நாவடக்கி பாய்ந்தானா நாட்டாம பெரும்புளைய அவன் 400 அடி பாய்ந்திடுவான் வாழ்ந்து வரும் பெண்களை அவன் வாழ விட மாட்டானே கொலைய சேர்ந்து வாழும் பெண்களை சேர்ந்து வாழும் பெண்களை எவாவி சேர விட மாட்டானே கொலையம் சேர விட வாழ்ந்து வரக்கூடிய பெண்களை மந்திரவாதி பெண்ணானவன் வாழ விட மாட்டான் கணவனோடு சேர்ந்து வாழும் பெண்களை சேர விட மாட்டான் கணவனோடு அஞ்சனா மையும் உண்டு ஆரோட்ட சிமிழு உண்டு வாவி புட்டியேலும் மையும் உண்டு கொண்டு மை சிமிழு உண்டு பாதாள மையம் உண்டு பரங்கு மைய சிமிழு உண்டு மாந்திரவாதி பெரும்புளையான ஆனவன் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில அந்த சண்டாள மாந்திரவாதியாகப்பட்டவன் வானத்தை வில்வளப்பா மணல அள்ளி பாவி கயராத்திரி
திரிப்பான் பார்த்துக்கோ. திரிப்பாம்ல. கயர் வழியே பறக்க செய்வான் கருணாகத்தை. ஆமா. அம்மி தட்டி பறக்க வைத்தா என்ன 500 காரவழி போகும் பார்த்துக்கோ. போகும்னே. அப்ப உள்ள மாந்திரவாதி பறக்க வச்சிருக்கான். இப்ப உள்ள மாந்திரவாதி என்ன ஒரு சிறு சொலவை கூட பறக்க வைக்க முடியல. காத்து அடிச்சாலும் பறக்காது பார்த்துக்கோ. நரம்பு கட்டுது. ஓடனாதான் பறக்கும். நரம்பு கட்டலாம். நரம்பு படம். பிளாஸ்டிக் கிடையா படம். மரம் சொலவுப்பா. மரம் ரெண்டும் ஒண்ணுதான். நீ பெடன்னாக்கல மரம் அப்படி சொல்லு. அப்படி மாந்திரவாதி பெரும்புலையனானவே அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காரவழி. சொலவு தட்டி பறக்க வைப்பான் 90 காரவழி. 90 காரவழி. வாழ்ந்து வரும் பெண்களை வாழ விட மாட்டான் சண்டாளன். வாழையே விட மாட்டாங்க பார்த்துக்கோ. ஊருக்காரனும் சரி உள்ளுக்காரனும் சரி எல்லாம் ஒண்ணு. நான் வாழறது அடுத்தவனுக்கு பிடிக்கல. அடுத்தவன் வாழறது தனக்கு பிடிக்கல. அவனையும் வந்து படிக்க சொல்லிட்டு போக வேண்டியதானே. இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 2 பங்கு அவன் வீட்டம்மா மாதிரையும் கூப்பிட்டு வரணும். 2 பங்கு வாங்கிறதுக்கு 2 பங்கு வாங்கணும்னு சொல்லுதான் அவனை. என்ன செய்ய? ஆமா அவளுக்கு ஒரு பங்கு கொடுத்துடலாம்ல. அதனாலே மாந்திரவாதி பெரும்புலையனானவன் வாழ்ந்து வரக்கூடிய பெண்ணானவளை வாழ விட மாட்டான் கணவனோடு. சேர்ந்து வாழும் பெண்களை சேர விட மாட்டான் கணவனோடு. அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காரவழி. சும்மாவா சொல்லியிருக்கான் முட்டை விடுத கோழிக்கு தான் பிட்டி வலி தெரியும்னு. மாந்திரவாதி பெரும்புலையனானவன் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில மாந்திரவாதி பெரும்புலையனானவன் அவனுக்கு மனைவியாகிய புலக்கொடியானவா அவளுக்கு ஒத்தைக்கு ஒரே மகா பார்த்துக்கோ. அவதான் மாவிசைக்கு மாவிசைக்கு பெண்ணவளும் கண்ணுக்கான பெண்ணழகே கொண்ட மயிலழகே கண்ணுக்கான கண்ணழகே கண்ணுக்கான மாவிசைக்கு காசு மூக்கு காசு மூக்கு மாபூசைக்கு பெண்ண வேளா ஒரு வயதான் 2 வயதான் அவளுக்கு மொத்தம் 3 வயதும் ஆச்சு. பழகமவ மாபூசைக்கு 3வது வயதில அவன் முடியறைக்கு காது குத்தி முத்தால கம்மல் போட்டான். 4 வயதும் ஆச்சு. அந்த நாட்டாம பெரும்புடைய அவன் நடக்கு தங்க காப்பும் போட்டான். 5 நல்ல வயதாச்சு. யாரும் அம்மாவ போல கொடியா என்னம் பொழையம் பெற்ற திருமாவதான் அந்த மாவுசைக்கு பெண்ணவளும் அவ 5 வயதாச்சு. 5 வயதாச்சு. மாவுசைக்கு அருவி கல்வி படித்து வாரா. அருவி கல்வி படித்து வாரா. யாரு நல்ல வயதாச்சு. யாரு நல்ல வயதிலே அரிச்சு வடி படிப்பாளா. 7 வயதாச்சு. அவ 5 வடி படிப்பாளா. பொழையமவ மாவுசைக்கு அவ 8 வயதாச்சு. ஏடுகளை எழுதுவாளு.
12 வயதாச்சு ஐயா 12 வயதாச்சு மாவுசைக்கு பலகளையும் 12 வயதுமாச்சு 12 வயதாச்சு புலையன் மகளாகிய மாவுசைக்கு பெண்ணானவள் பல கலைகளையும் படித்தார். ஆடை ஏத்தம், குதிரை ஏத்தம், அழகு எந்த தொழில் தொழில்களெல்லாம் படிக்கிறார். வள்ளிடம்பு சிலம்பு தொழில் வரிசையாக படித்தார். என் புலையன் மகளாகிய மாவுசைக்கு பெண்ணானவள் படித்து வரக்கூடிய காலத்தில புலையன் மகள் மாவுசைக்கு பெண்ணானவா வயதோ 16 வயதாச்சு. 16 வயதுக்குள்ளே புலையம் பெற்ற திருமகள் புலக்கொடி பெண்ணானவா எப்படி இருக்கா தெரியுமா? புத்திருந்தா நிறைந்திருந்தா புத்திருந்தா நிறைந்திருந்தா புலையம் பெற்ற திருமாவதா புஷ்பவதி பெண்ணுமானா ஐயா அள்ளி மலர் புத்ததை அருங்கிலியா பொத்திருந்தா ஐயா பிச்சி மலர் புத்ததை பெண்கொடியா பொத்திருந்தா ஆண்கரும்பு புத்ததை கிளியா பொத்திருந்தா அங்கரும்பு அகிலையா ஐயா வான்கரும்பு ஐயா போத்ததை வனக்கிளியா என்ன முல்லை மலர் பூத்ததை முடிகுழல் பூத்திருந்தா அவன் பிச்சி மலர் பூத்ததை அந்த பெண்கொடியா பூத்திருந்தா பொலைய பத்த திருமவானோ அந்த பொலக்கொடி பெண்ண வேலும் அவர் ராம கரும்பு போலே அகிலைய பூத்திருந்தா பார்த்தான பெரும்புளைய அம்மமவா மாவுசக்கியானவள் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாயிருக்கிறாள் அல்லவா. அவள் சொக்காரன் சுகக்காரனுக்கு பூரா அறிக்கை கொடுத்தான் பார்த்துக்கோ. இப்போ ஏன ஒரு பெண்ணா பிறந்தவா மெச்சூடாகி பெரிய மனுஷியானா எனத்து உட்டார் உறவினருக்கு பூரா ஓலையிட்டு சடங்கு சாத்திரத்தை கழிக்காங்க. எனது கழிக்காங்க வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம வீட்டுல வயசு வந்த பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதா. ஏனே பெண்ணா பிறந்தவங்க அந்த காலத்துல பார்த்தன வை பெண்ணா பிறந்தவா ஒரு வயசுக்கு மேல வெளியில வரவே மாட்டாங்களா. வரவே மாட்டாங்க. பெத்தவங்களும் விடவே மாட்டாங்க. காத்து கருப்பு அடிக்கும்ல அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க பாத்துக்கோ. ஏய்யா அப்போ இந்த பெண்ணு இருக்குன்னு வெளியில தெரியணும்னா அவ பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாய் இருக்கும் போது இந்த சடங்குன்னு ஒண்ணு கழிப்பாங்க பாத்துக்கோ. சடங்குன்னு அதான் புனித நீராட்டு விழா. புனித நீராட்டு விழா பத்திரிகையில போடுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். புனித நீராட்டு விழான்னு ஏன ஒண்ணு கழிப்பாங்க பாத்துக்கோ. அப்போ இந்த வீட்டுல பொண்ணு இருக்கு நம்ம போய் பொண்ணை கேட்க போலாம்னு வயசுக்குள்ளான பொண்ணுங்க இருக்கு நம்ம பிள்ளைக்கோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கோ மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேணும்னா தேடி போய் கேட்டுக்கிடலாம்னு
அம்மா தெரியும். இப்ப கண்டு சடங்கு வைக்காங்கண்ணே. சடங்கு அடிப்பாங்க. அம்மா அம்மா ஆ நல்லா செட்டு போட்டு எல்லாம் கட்டி சரி ஊருக்கே கேட்க மாதிரி சாப்பாடு போட்டு பெண்ணா பிறந்தவளுக்கு சடங்கு கழிக்காங்க. அம்மா இப்போ பையங்க சடங்கானா எப்படி தெரியும் சார் ஹோட்டல போனா தெரியாது அது. அப்படியா? ஏய்யா, என்ன பெண்ணா பிறந்தவங்களுக்கு சடங்கு கழிக்காங்க. அம்மா நம்மள மாதிரி உள்ள பையங்களுக்கு ஆமா ஐயா. ஏயா ஆ 4 நன்மதும்மா வீட்டுக்கு போய் கலந்துக்கிடுவாங்களாம். கலந்துக்கிடுவாங்க. அப்ப கலக்கும் போது இன்னாரு பையனா கொஞ்சம் மண்டல கொஞ்சம் மசாலா இருக்கு, விவரமா இருக்காம்னு தெரியும் வெளிய. தெரியும் வெளியில. ஆமா. அப்ப நம்ம பிள்ளைக்கு இந்த பையனை கொடுக்கலாம். கொடுக்கலாம். இந்த பையனுக்கு தாலி கட்டி கொடுக்கலாம். கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா நினைப்பாங்க. பாத்துக்கோ. நினைப்பாங்க. அந்த வேளையில மாவிசைக்கு பெண்ணானவளுக்கு சமயாத்து தண்ணீர் கொண்டு வந்தார். தண்ணி கொண்டு வந்தார். ஆயிரத்து மிதக்கும் என்று தண்ணி கொண்டு வந்தார். உழுவதத்து மிதக்கும் என்று ஆளுரங்கா கசமதியில ஆனலையும் பெண்ணலையும் அன்போட ஓடிடுமா ஆனையில் தண்ணீர் கொண்டு அழிந்து போவான் நம்மம்மா என்று பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு பிரியமுடன் வாராரே தலைக்கு தண்ணீர் ஊத்துவானோ தலைக்கு தண்ணீர் ஊத்துவானோ கொலையம் சாத்திரத்தை கழிப்பானோ சாத்திரத்தை அப்படி தலைக்கு தண்ணீர் ஊத்தியல்லோ பொழையமாவு சேகி அடங்கு சாத்திரத்தை தான் கழித்து அந்த பொழையம் பெத்த திரும்மாவாளைய பொல கொடி பெண்ணவாளே மாவு செக்கி பெண்ணவாளோ அப்படி 7-8 தோழியோடு 7-8 தோழியோடு இருகால மாவு சகி 7-8 தோழியோடு 7-8 தோழியோடு இருக்கிறாள் மாவு சக்கி பெண்ணானவா. ஐயோ சேர இருக்கட்டும். 7-8 தோழியோடு இருக்கிறாள் மாவுசைக்கு பெண்ணானவா. 10-8 தோழியோடு புலையன் மகளாகிய மாவுசைக்கு பெண்ணானவள் இருக்கும் போது இருக்கின்ற பொழுதோ அவளுக்கு எஜமானிய தோழி பெண்ணு. எஜமானிய தோழி பெண்ணு யாரு? அவதான் செங்கமலம். பார்த்து செங்கமலம் எல்லாம் என்ன செஞ்சாலும் சரிங்க. அவதான் செங்கமலம். அக்கா ஏ மாவுசைக்கு உங்க அப்ப இந்த ஊருக்கே நாட்டாம பெரிய பொழையம்னு சொன்னீங்க. சொல்லுதியாக்கா காத்துல மூக்குற ஒரு பித்தாள பாசி கூட இல்லண்டா. ஒண்ணு கூட போடாம இருக்கீங்க. பார்த்தா மாவுசைக்கு பெண்ணாடவா. என்ன ஏ செங்கமலம் என்னம்மா என் சடங்கு அன்னைக்கு போட்டிருந்தோம் பாரு. கொத்து சரப்போலி கோதண்ட ராப்போலி ஒட்டியானம் பதைக்கும் எல்லாம் என் குலதுதான். பாத்துப்போம் எங்க அன்னைக்கு மட்டும்தானே போட முடியும்.
அதாவது மலையாளத்து மக்களை அத்தனை பேர்களும் எவ்வளவுதான் நகை நட்டு வச்சிருந்தாலும் வெளியில காமிக்க மாட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு போறாங்கன்னு இல்ல, அவங்களுக்கு நகை நட்டு போடுறதுக்கு அவ்வளவு ஆசை கிடையாது. பார்த்துக்கோ, விருப்பம் இருக்காது. ஆமா, அதனால மாவிசைக்கு பெண்ணானவள் அப்பனிடத்திலே வசதியா பேசினா, அத பூரா அட வச்சு எங்க அப்பா மழை விலையில மாசில் ஏத்தி வாழ்ந்து வராரு. பயிர் மாசல் தான் சொல்லணுமா, பருத்தி போட்டிருக்காருன்னு சொல்லக்கூடாதான். போன கூடையில ஒரு ஆளு என்ற சண்டை இருந்திருக்கு, அது ஒரு ஆளு. ஏனே மழை விலை மலையாள தேசத்துல பருத்தி எங்க விளையுதுன்னு கேட்டாங்க. புழுவுனாலும் கொஞ்சம் பொறுத்து புழுவணும்லாம். பழைய பழைய புலவர்கள் சொன்னதை பார்த்து நீங்களும் புலவர்கள் படிச்சிருப்பீங்க. கூப்பிடுங்க, நிறைய விவரம் என்னெல்லாம் விளையுன்னு கேட்டா அதான் சொல்லுவாங்க. ஏனே பயிர் மாசில் ஏத்தி பணிபுரிந்து வருகிறான். அப்படி இருக்கும் போது அந்த அப்பனிடத்திலே உசத்தியா பேசினால் மாவிசைக்கு பெண்ணானவன். அப்ப வந்த உடனே அப்பா நீ எல்லாம் ஏன் இருக்க சித்தான போய் சீக்கிரம் என்ன வந்த இந்த வார்த்தை கேட்க என்ன காரணம்? இல்ல என்னல என்ன இந்த வேலை காக்க என்ன வந்தோட இந்த வார்த்தையை கேட்கிய என்ன விவரம்? எப்பா என்ன ஒரு வேலைக்காரி பார்த்தா என்னைய கேவலமா பேசணுமா? கேவலமா பேசணுமாப்பா? எப்போ இவா பார்த்தா என்னைய பேசணுமா? இந்த வார்த்தை பேசணுமாப்பா? ஏப்பா எப்ப இவா பார்த்தா பேசணுமா? இவா பார்த்தா பேசணுமாப்பா? காடங்க எப்பா இவா பார்த்தா நீ இந்த வார்த்தை கேட்கணுமா? அன்னைக்கு நல்லா இருந்துட்டு போ. நல்லா இருந்துட்டு போ. நல்லா இருந்து போன போடா. அவன் கேட்கலாம். இந்த சீரும் சிறப்பாவுள்ள நேரத்தில் ஆடுநாமலை ஆதரிக்க வேணுமா? அப்படி வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் உய்காட்டு சுடலைய பிரார்த்திக்கிறோம் ஐயா. அப்பா ஏ பெரும்புளையா, என்னை ஒரு வேலைக்காரி பார்த்தா கேவலமா பேசணுமா? என்ற ஆண்டவன் மாயாண்டி சுடலைக்கினே பிறந்த என் மாவிசைக்கு பெண்ணானவா. அப்பங்கிட்ட வந்த உடனே சொல்லுதா அப்பா ஏ பெரும்புளையா, எண்ணி 8 நாளைக்குள்ள நீ என்ன செய்வியோ யாது செய்வியோ எனக்கு தெரியாதப்பா. ஏ பெரும்புளையா, தங்கப்பட்டு சேல வேணும் சரபோலி எனக்கு வேண்டும். அப்பா தங்கப்பட்டு சேல வேணும் சரபோலி எனக்கு வேணும். அப்பா அணிவதற்கு நகையும் வேணும், நகையும் வேணும். பெரும்புளையா ஆவேரண எனக்கு வேணும், எனக்கு வேணும். அப்பா ஆவரண எனக்கு வேணும், எனக்கு வேணும். நகை வேணும் எந்த அப்பா? அப்பா ஆவரண எனக்கு வேணும். அப்பா கண்ணாடி சேல வேணும், கணத்தப்பட்டு சேல வேணும். அப்பா கண்ணாடி வளையல் வேணும், கணத்தப்பட்டு சேல வேணும். ஏ எந்த கப்பா பெரும்புளையா, 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 எந்த நூட வார்த்தைகளே, வார்த்தைகளே, எந்த நூட வார்த்தைகளே, வார்த்தைகளே. பெரும்புளையா எந்த அப்பா, எந்த நுட வார்த்தைகளே. ஐயா புலையம்மாவ சொன்ன போது புலையனமையாது சொல்வார். எங்க புலையம்மாவ சொன்ன போது பெரும்புலையாது சொல்வார். எம்மாவள
எம்மவளே எம்மவள போலம்மவள போலம்மவளே போலம்மகளே எந்தனோட வார்த்தைகளே அப்பா எந்தனோட வார்த்தைகளே போலம்மவளே போலையம்மவளே எந்தனோட வார்த்தைகளே நான் இப்போ போய் பார்க்க சொன்னா நான் எங்க போய் களவாங்க போவேன் உடனே கேட்டனா எங்க போவேன் அப்பா என்ன செய்வியோ யாது செய்வியோ எனக்கு தெரியாது எண்ணி 8 நாளைக்குள்ள தங்க நகை கணத்தை பட்டு சேலை கண்ணாடி வளையல் வரல தங்கத்துல என்னென்ன இருக்கோ அம்முட வரணும் நீ எனக்கு அப்பனும் கிடையாது நான் உனக்கு மகளும் கிடையாது மகளும் கிடையாது ஏண்டி இரும்பு கேட்ட இழுத்து போட்டுனா பார்த்தான் மந்திரவாதி பெரும்புலைய என்ன ஆஹா நம்ம மகளுக்கு வேணும் என்று என்ன செய்தான் தெரியுமா எவாவி மச்சுக்கு தான் அணி வைத்தான் மச்சுக்கு தான் அணி வைத்தான் மாரணம் எடுத்தான் உச்சிக்கு தான் அணி வைத்தான் உச்சிக்கு தான் அணி வைத்தான் அவன் குண்டு மைய பரம்புக்குள்ள அணி வைத்தான் பாராள சுமலெடுத்தான் எனக்குட்டி தம்பிய எசைக்கு முத்து புலையனையோ எசைக்கு முத்து எனையோ அவன் அழைக்கான பெரும்புலைய எசைக்கு முத்து புலையனையோ அழைக்கான பெரும்புலையே ஏடா தம்பி எசைக்கு முத்து ஏடா தம்பி எசைக்கு முத்த அப்பா எந்தனோட வார்த்தை கேளும் வார்த்தை கேளு மையச்சுமல் கையில் எடுத்து ஆந்திரவாதி பெரும்புடைய மலையாளத்து வெத்தலையில் ஆதி மை போட்டு பார்க்கானே மையதும் போட்டல்லவோ தம்பி எசைக்கு முத்து அந்த மயில யாருக்கு தங்க நகர் இருக்கான்னு பார்த்து சொல்லு சொல்லுப்பா அதெல்லாம் நம்ம ஆளுதான் பார்த்து சொல்லு சொல்லு யாரு காலத்துல தங்க சங்கிலி கணக்கான்னு பார்த்து சொல்லுடா காலத்துக்காரனாச்சு களத்துலயா பூரா சின்ன எல்லாம் அப்படியா அப்படி சொல்லாத பெரிய செட்ல நிக்கிறது தான் பேரு அப்படிதான் என்னாச்சு அது பாட்டுல ஓடுதா தங்க சங்கிலி நகை யாரு களத்துலயா போட்டிருக்காங்கன்னு பாரு எல்லாரு களத்திலையும் கிடக்கு எல்லாரு களத்திலையும் கிடக்கா என்ன கிடக்கு தங்க சங்கிலின அந்த எங்க பெரியாத்தா களத்துல கிடக்கத அத்துட்டு வந்த கூட வை காத மூடுதா எங்க கம்மல பிடிக்கிறான் அப்படியா நான் வில்லுக்கே போட்டேன் வீட்டுல இருந்து சாப்பிடலாம் அதெல்லாம் தந்துருவாப்பா அவர்கிட்ட தப்ப முடியாது புடுங்கதான் முடியாது களவாங்கதான் முடியாது கேட்டு கம்மல் தாங்கன்னா பிறகு வேற ஒரு ஊர்ல எங்கேயோ தங்க சங்கிலியை கொண்டு வந்திருந்தாங்களே பல்லமலையில தங்க சங்கிலிய கொடுத்துட்டு சைடுக்கார அண்ணாயி பைய பதிக்கலாம் பார்த்தான் அதுக்கு முடியாது பார்த்துக்கோ அதனாலே இசைக்கு முத்து புலையனானவனை வரவழைத்தான் மை போட்டு பார்த்தான் இவன் போட்ட மை எங்க வருது கொட்டாரக்கரைக்கு குமரி பகவதியாளுடைய வாசலுக்கு வருது இந்த மையானது வரும்போது ஈசான மூலையிலே எழுடார திரவியத்தை கண்டான் ஏ அண்ணா இசைக்கு முத்து ஏ பெரும்புலையா கொட்டாரக்கரையில 7 கிடாரம் இருக்கு அண்ணா 7 கிடார திரவியம் இருக்கு
7 கடார திரவியம் இருக்கா ஆமா அதை எடுத்துட்டோம்னு வை 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் நம்ம பிள்ளை பேரம் பூட்டம் தலைமுறைக்கு வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிடலாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் ஏ தம்பி அதுல எதுவும் ஒரு தேவாத காவலுக்கு இருக்கா கண்டிப்பா இருக்கு எந்த தேவாத துஷ்டகார தேவாத மாதிரிலாம் ஏ அண்ணா பெரும்புலையா எங்கள் சன்னல் புதுக்குடி உய்காட்டு சுடலையுடைய காவல்ல இருக்குன்னா அந்த சுடலை வருடம் 12 வருஷம் ஆச்சு பார்த்துக்கோ அங்க நிலையம் வாங்கி பச்சரிசி சோதன்னு பழுத்து போச்சு குடலெல்லாம் இந்த சுடலைக்கு புழுங்கரிசி சாதந்துன்னு புழுத்து போச்சு உடலெல்லாம் அது பேய் தேவாத பெண வேட்டாடக்கூடிய தெய்வம் அந்த தேவாதைய காட்டுக்கு அனுப்புனா நம்ம திரவியத்தை களவு செய்யலாம்னா என்றும் ஆந்திரவாதி பெருமுளையனானவன் அவனோ 8 மாத கர்ப்பிணியே சண்டாள பெருமுளைய மை போட்டு அடித்து கொண்டானே ஆந்திரவாதி பெருமுளைய கரையதியிலே உரிமையான உண்டு செய்து ஆந்திரவாதி பெருமுளைய மை போட்டு வேகம் போதே மண்டையில தீப்புடித்து மானம் மட்டும் போயலும்ப கொண்டையில தீப்புடித்து உணர்ந்து விட்டு வேகுதையா அடிவயத்தில் தீப்புடித்து ஐயா ஆகாயம் முழங்குதையோ மாண்டவன வேகும் போதே அப்பம் பார்த்தார உயிர்காட்டு சுடர ஐயா மாண்டவன வாடையது பள்ளியப்பு மணக்குதையா சித்தவன வாடையாது செஞ்சுடலமாய செண்பகப்பு மணக்குதையோ சமவாட பெணவாடே சந்தனமாயோ சமவாட பிணவாட சந்தனமா பார்த்தாரே உயிர்காட்டு சுடலையா சன்னல் புது குடிமாயாண்டிய அடங்காத மகாராஜா இருதலமுண்ட சாமி பச்சரிசி சாதம் தின்னு பழத்து போச்சு கொண்டலை எல்லாம் புலங்கரிசி சோறு தின்னு ஐயா புழுத்து போச்சு உடலை எல்லாம் மாயானம் வாகனமே ஆண்டவனம் திங்கணுமே ஐயா சுடுகாடு போகணுமே ஐயா சுட்ட வேணும் திங்கணுமே இடுகாடு போகணுமே ஐயா இறந்த வேணும் திங்கணுமே அம்மாளிடம் சொன்னமானா ஐயா போக விட மாட்டாள் என்று எங்க பகவான் மகஞ்சுட ஐயா அந்த பகவதிக்கும் தெரியாமல் பெரிய வந்தமாயாண்டியே அம்மா பகவதியும் அறியாமல் எங்க ஆண்டவன் சுடல ஐயா வாராரே மாயானோ மாயானந்த நதியில எங்க மாயாண்டி சுடல ஐயா மாயாண்டி சுடல ஐயா மாயான வேட்டை அது ஆடுவாரோ மாயாண்டி சுடல ஐயா மாயான வேட்டை அது ஆடு எங்கள் ஆண்டவன் இந்த உயிர்காட்டு சுடலையானவரோ மாயான வந்து மாயாண்டி சுடல மாயான வேட்ட ஆடுதாரு பார்த்தான் மந்திரவாதி பெரும்புளை நமக்கு வேலை நல்ல வேலையாச்சு விளையாட தேரம் என்று 7 8 பொதி மாட
7 8 பொதி மாடை ஏ 10 வான பெரும்புளையே பகவதிய வாசலிலே வாரான மந்திரவாதி பார்த்தாள பகவதியா ஏ யாரடவா யா போயலே யாரடவா யா போயலே எவாவி எவரடவா எங்க வந்தே யாரடவா யா போயலே எவாவி எவரடவா எவளைய சுடலையுட காவலென்றே கொஞ்சம் கூட நினைக்கலையோ காட்டங்காவலென்றே மனசிலையும் நினைக்கலையோ ஏழையல பெரும் புலையா என் முண்டசாமி காவலென்றே நீ கொஞ்சம் கூட நினைக்கலையோ என் சுடலை இப்ப வந்தானா காட்டு சுடலை இப்ப வந்தானா சுட்ட பெணமாக தின்னுடோட்டு சுடலை இப்ப வந்தானா சுட்ட பெணமாக அடடு மாயாண்டி இப்ப வந்தானா மாண்ட பெணமாக தின்னுடுவா முண்டே சாமி இப்ப ஏ வந்தானா முட்டலும்ப உன்ன ஒடிச்சேடுவா வந்தானா என்று பெரும்புளையன் சொன்ன போதே பகவதியும் சொன்ன போதே பார்த்தான பெரும்புளைய ஏ பகவதி அவன் வருவான் என்னைய மாண்டபனமா தின்னுடுவானா சுடலை இப்ப வருமா உன்னைய சுட்டபனமா தின்பானா அது வரைக்கும் உன்னைய நான் சும்மா வச்சிருந்தாதானே என்று சுண்டு மைய கையில் எடுத்து சுண்டு மைய கையில் எடுத்து பகவதி மேலையும் தன் சுண்டுவானோ சுண்டு மைய கையில் எடுத்து பகவதியா மேலையும் தான் அவனுக்கு கைக்கு ஒரு விலங்கு போட்டான் காலுக்கு ஒரு விலங்கு போட்டான் வாய்க்கு ஒரு விலங்கு போட்டான் தோல் விலங்கு தொலை விலங்கு மார் விலங்கு மடி விலங்கு கை விலங்கு கால் விலங்கு களத்துக்கு ஒரு விலங்கு போட்டான் சண்டாள பெரும் புலைய மாந்திரவாதி பெரும் புலைய வாய ஊமையாகியே வாய ஊமையாகியே பகவதிய சந்தியில உருளைதான் மாந்திரவாதி பெரும்புலையனானவன் அம்மா பகவதியானவளை வாய ஊமையாக்கினான் சந்தியில போய் உருள வைத்தான் சந்தியில உருள வைத்தா பார்த்தா மாந்திரவாதி பெரும்புலையனானவன் 7 கடார திரவியத்து பக்கத்திலே வந்தான் போட்டு கொண்டு கைய வைத்தா பொடி பொடியான ஐயோ கதவில் கொண்டு கைய வைத்தா கண்ட சுண்டமாகுதையோ அக்கம் பக்கம் பார்க்கானே அக்கம் பக்கம் பார்க்கானே உடைய அல்லுதான திரவியத்தை பாவி அக்கம் பக்கம் பார்க்கானே அல்லுதானே காமாட்டுக்கு காப்போதியா அறமாட்டுக்கு அறப்போதியா முக்கா மாட்டுக்கு முக்கா போதியே முழு மாட்டுக்கு முழு போதியா அள்ளி எங்க வாராரே பார்த்தாரே பார்த்தாரே எங்க சுடலையா மாயாண்டி உயிர் காட்டு
நினைக்கலையே என் மாயாண்டி காவலன்று மனசுல நினைக்கலையோ ஏ பொலையா ஓடா உன்னை முன்ன விட்டு பின்ன வார பின்னாடி வரேன்டா பொலையா அம்மா சரி முன்ன விட்டு பின்னாடி வரோம் அம்மா அம்மனே ஏ பொலையா ஓ உன்னை நான் முன்ன விட்டு பின்ன வாரமுங்க ஆமையா பார்த்தார் என்ன என் ஆண்டவன் இந்த உயிர்காட்டு சுழலை மாயாண்டியானவா ஐயோ சமசாரி வீட்டுல களவாண்டு தலையாரி வீட்டுல போய் ஒளியுதியா ஒளியுதியா போ 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 முன்னாடி போடா பின்னாடி வாரேன் முன்னாடி போ உனக்கு நான் பின்னாடி வாரம்பா அவனி கடை சொல்லி உனக்கு வச்சுக்கிட்டுதான்டா யாருக்கு அந்த பொலை எனக்கு அவன் சொல்லிதான் வச்சுக்கிட்டுதேன் ஏ மாந்திரவாதி பெரும்புலையா அவன் ஊர்லதான் ஏ மாந்திரவாதி பொலையா உன்னை முன்ன விட்டு நான் பின்ன வாரேன் என் மாயாண்டி சுடலை ஈசனானவரோ என்ன செய்கிறான் தெரியுமா சுடுகாட்டு சாம்பல ஒருபடி கையில் எடுத்தான் ஓடோடி வருகிறான் மாயாண்டி சுடலை அம்மா ஏ பகவதிய திரவிய நெடுவ சிந்திருக்காத்தா இது யாரு செய்த வேலைன்னா அவனே சந்தியில வாய ஊமையாக்கி சந்தியில போட்டு உருள வச்சிருக்கு எப்படி அம்மா பேசுவா ஏ அப்பா எம் அவனே சுடல மாயாண்டி என்ற ஆண்டவன் மாயாண்டி சுடலையானவரோ சுடுகாட்டு சாம்பலை ஒருபடி கையில் எடுத்து ரேசா பகவதி மேல ஊதுனா கூட்டு பொடி பொடியாக நொறுங்குகிறது கூட்டு பொடி பொடியா நொறுங்குதையா பார்த்தால பகவதியா ஏ எம்மவன சுடலையா ஏ உயிர் காட்டு மாயாண்டி பேச்சு வெட்ட திருமகளே அறுவட்ட சுடலையா எப்ப இதுவரைக்கு எங்க போனேன் இதுவரைக்கு எங்க போனேன் ஏ எம்மவன மாயாண்டியே இதுவரைக்கும் எங்க போனேன் சுடலை கட்டும் குலைந்து போச்சு அங்க ஆவலும் அழிந்து போச்சு ஏயமான சுடலையா ஈகமத்த திருமகனே பணம் போன தேடிடு என் பாடகனை எங்க பாப்பே சொத்து போன தேடிடுவேன் சுடல ஒன்ன எங்க பாப்பேன் மகனமாயாண்டியே உயிர்காட்டு மகாராஜா களஞ்சியத்தை தேடிடுவே களஞ்சியத்தை தேடிடுவே காட்டி மகன உன்னை எங்க பாப்பே காட்டி மகன உன்ன ஏ மகனே ஐயா உயிர்காட்டு சுடல அப்பா ஏ முண்ட சுவாமி என்னப்பா பொக்கிசத்தை தேடிடுவண்டா ஐயா ஏ முண்ட சாமி உன் பொருள்களை என் பெத்தமவனை எங்க பாப்பேன் மாயாண்டி ஐயா ஏ முண்டசாமி என்னப்பா களஞ்சியத்தை தேடிடுவன் கட்டி மவனே உன்னை எங்க விடா பாப்ப ஐயா எங்க பாப்பேன் என் மவனே அப்பா ஏ சுடல என்னப்பா அம்மா ஏ பகவதிய அம்மா களவு செய்த கல்வன் யாரு அம்மா யாருன்னு சொல்லுமா நீ சொல்லலன்னு வை என்ன உன்னை வெட்டிடுவேன் குத்திடுவேன் வல்லைய கம்பால இருக்கிறோம்பா இருந்துறாங்க என் ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஈசனானவர் சொன்ன போது என்ன செய்யறாரு தெரியுமா அப்பா ஏ சுடல மலையாளம் என்று சொன்னா மகனே மாயாயே சுடல மாயாயே அம்மா மனங்கள் எல்லாம் பதறுதப்பா மாயாண்டியே அம்மா மனங்கள் எல்லாம் பதறுதப்பா
மனங்கேல மதருதப்பா சுடல குளநாடு பொல்லாதது மகனே மாயாண்டியே சுடல மாயாண்டியே உன்னை குடிகெடுத்து போடும் அப்பா மாயாண்டியே அது சேர நாடு பொல்லாதது மாயாண்டியே ஏ சுடல மாயாண்டியே உன்னை சீரழித்து போடும் அப்பா ஐயா மாயாண்டியே அடடே பாம்பெடுத்து மேல போடும் மாயாண்டியே ஏ சுடல மாயாண்டியே இது பலி கொண்ட மலையாள ஐயா மாயாண்டியே துரும்பெடுத்து மேல போடும் மாயாண்டியே ஏ சுடல மாயாண்டியே இது துரிகொண்ட மலையாள ஐயா மாயாண்டியே பாம்பு கண்ணு சொல்லு பாம்பு கண்ணு சொல்லு பாம்பு கண்ணு சக்கலத்தி மகன மாயாண்டியே சுடல மாயாண்டியே உன்னை பழி போட்டு கூப்பிடுவா ஐயா மாயாண்டியே கொல்லி கண்ணு சக்கலத்தி மகன மாயாண்டியே சுடல மாயாண்டியே உன்னை கூப்பிடுவா கையத்தடி ஐயா மாயாண்டியே அந்த கண்ணு சொல்லு பவன கண்ணு சொல்லு குரங்கு கண்ணு எரும கண்ணு பாம்பு கண்ணு சக்கலத்தி மகன மாயாண்டியே சுடல மாயாண்டியே உன்னை பக்தா என்று அழைத்திடுவா ஐயா மாயாண்டியே உன்னை பக்தா என்று அழைத்திடுவா ஐயா மாயாண்டியே சுடல மாயாண்டியே பக்தா என்று அழைத்திடுவா சுடல ஐயா போக வேண்டாம் மலையாளோ புத்தி சொல்ல கேளட பகவதியும் சொன்ன போதே பகவா மகமாயாண்டி இந்த சன்னல் புது குடியதில அரசாண்ட சுடல ஐயா எங்க உயிர் காட்டும் மகராஜா அம்மா அம்மா பகவதிய களவு செய்த கல்வனத்தான் எண்ணி 8 நாளைக்குள்ளே கருவழிப்பே அம்மா கருவமெல்ல கருவழிப்பே அவ கன்னி மவள சீரழிப்பே